ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வருஷம் முடிய போகுது. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. God bless you. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, காலம் சமீபமாயிற்று, முடிவு. கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் பேதுரு நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன? 1, தெளிந்த புத்தி உறவுகளாய் இருந்து, 2வது ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க அப்படி என்று சொல்லு. ஏன்? இது கடைசி நாட்கள். பிரியமானவர்களை, நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய முகத்தை தேடி நாம் கடந்து போகும்பொழுது வசனம் சொல்லுகிறது, ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர். சிங்கக்குட்டிகள் பட்டினி இருந்து தாழ்ச்சி அடையும். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. லேலோயா. அப்போது நாம் தேவ சமூகத்தில் நாம் தேவனை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படின்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கிற காரியங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நாம் அவரை தேடும் பொழுது அந்த காரியத்தில் நமக்கு எல்லாம் ஜெயமாய் முடிந்ததா என்பதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதற்கு தான் இங்கே பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்க, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராக இருங்க. ஏன்? இது கடைசி காலத்தில் 2 காரியத்தை குறித்து பார்க்க முடியும். 1, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது, இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அது வாக்குத்தத்தம். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று எண்ணி நம்மிடத்தில் மிகுந்த கோபத்தோடு வருகிறான். பிரியமானவர்களை, கேட்கிறவன் ஒருவர் உண்டு என்றால் கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. கொடுக்கிறவர் உண்டு என்றால் அதை தடுப்பவனும் ஒருத்தர் இருக்கத்தானே செய்வான். இப்போ நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தை தேடி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். ஆனால் அதை தடை பண்ணுவதற்கு ஒருத்தன் இருக்கான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, அந்தகார லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதியோடு போராட்டம் இருக்குது. அவன் தான் தடை பண்ணுறான். தானியர்கிட்ட சொல்லும்பொழுது, நீ ஜபத்தை ஆரம்பிக்கும் போது உனக்கு நீ ஜெபம் பண்ண நாளிலே உனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, ஆனால் நான் இங்கே வருவதற்கு ஒருத்தன் தடை பண்ண. அதான் இத்தனை நாள் ஆச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது நாம் தேவனிடத்தில் அவர் முகத்தை தேடி அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்தை கடந்து போகும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளும்படியாய்
உன்னை நடத்த, உங்களை நடத்த, நம்மை நடத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நாம் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் தடை பண்ணுகிறான். முதல்ல நமக்கு அந்த ஒரு தெளிவு வேணும் இல்லையா? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதில் மாத்திரம் தான் இருக்குது. அதை தடுக்கிற ஒருத்தன் இருக்கிறான்றதை மறந்து போயிடும் அநேக நேரங்களில், அநேக வேலைகளில். சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். எதுக்கு? அது பாதுகாப்பு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இது எதற்கு? காரியம் சித்தி பெற. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்வது, தெளிந்த புத்தி உறவுகளாய் இருங்கள். ஏன்? எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான் இல்லையா? அப்போது நம்ம விழுந்து விடாமல் இருக்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அதிகாலையில் அவரை தேடணும். எதுக்கு? கற்றுக்கொள்ள. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கமே. இப்போ இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, இதை கவனிக்கணும். இதை குறித்து ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா நாம் எப்படி ஆண்ட சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, நம்முடைய ஜபத்திற்கு எதிரிகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தின்படி அதிக தூக்கம். யாத்ராம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி அதிக வேலை பளு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி பெரும் தீனி. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி மனசோர்வு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி கவலை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி பாவம். இது எல்லாமே நம்மளுடைய ஜபத்துக்கு எதிரிகளாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் அறியாமல், இதை குறித்த ஒரு தெளிவு இல்லாமல் நம்ம ஜபத்துக்கு போய் சொல்லிட்டு நாம் பாட்டு வந்துடுறோம். என்ன? ஆனால் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சரிதான், ஆனால் நீ சொல்வதை ஆண்டவர் மட்டும் கேட்டாரா? அதை நம்ம கவனிக்கணும். அவர் என்ன பதில் சொன்னார் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் தெளிவுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.